எனவே இது புதிய தொலைநிலை கண்டறியும் கருவி. இங்கே நீங்கள் எப்பேமேல் பேஜிங் எப்பேமேல் இசுஜு ஏஸ்கேன் இருப்பதைக் காணலாம், மேலும் இது இந்த கருவியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய கேபிள் ஆகும். இந்த பக்கம் ஓபிடி போர்ட் மற்றும் இந்த கேபிள் பிரிக்கக்கூடியது. எனவே இதைப் பார்க்கலாம். இதை அவிழ்ப்பதன் மூலம் என்னால் முடியும். இந்த கேபிளை என்னால் பிரிக்க முடியும். இந்த கேபிள் பிரிக்கக்கூடியது மற்றும் மாற்றக்கூடியது. எனவே இப்போது இந்த கருவியை எங்கள் வாகனத்துடன் எவ்வாறு இணைப்பது மற்றும் எங்கள் மொபைல் போன், ஆண்ட்ராய்டு மொபைல் போனை இந்த கருவியுடன் எவ்வாறு இணைப்பது என்பதையும் பார்ப்போம். எனவே இந்த கருவி அடிப்படையில் ஐண்ட்ரோய்டு அடிப்படையிலான கருவியாகும். எனவே இது ஆண்ட்ராய்டு மொபைல் போனில் இயங்கும் ஒரு பயன்பாட்டைக் கொண்டிருக்கும், மேலும் இந்த ஓபிடி போர்ட் மூலம் இந்த கருவி வாகனத்துடன் இணைக்கப்படும். எனவே இப்போது வாகனத்திற்கு வந்தால், இந்த கருவி வாகனத்தில் உள்ள ஓபிடி போர்ட்களுடன் இணைக்கப்பட வேண்டும். இங்கு 2 ஓபிடி போர்ட்கள் உள்ளன, முதலில் மற்றும் தெற்கு. இது ஒரு ஏர் பிரேக் வாகனம். ஒன்று இயந்திரத்திற்கான ஓபிடி போர்ட் மற்றும் மற்றது ஐப்ஸ் அல்லது ஏஸ்கேப்கானது. எனவே இப்போது இந்த ஓபிடி போர்ட்டில் இந்த கருவியை இணைப்போம். எனவே இங்கே நான் இந்த கருவியை ஓபிடி போர்ட்டில் இணைக்கிறேன். இதற்கு முன் நான் வாகனத்தின் பற்றவைப்பை இயக்குவேன். இப்போது இந்த டூல் ஐ ஓபிடி போர்ட் இல் இணைக்கிறேன். எனவே மீண்டும் நான் இங்கே அவற்றை இணைக்கிறேன். 3 லேட் இன் சக்தி, ப்ளூடூத் மற்றும் ECU. இந்த L.E.T ஒருமுறை வளரும், பின்னர் மட்டும் சக்தி L.E.T தொடர்ந்து ஒளிரும். ப்ளூடூத் மற்றும் ECU லேட் ஒளிராது. இப்போது இந்த கருவியை ப்ளூடூத் மூலம் நமது மொபைல் ஓனுடன் இணைக்கும்போது, அது வாகன ECU உடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கும் போது, இந்த லேட்கள் படத்தில் வரும். இப்போது இந்த டூல் ஐ நம் மொபைல் போன் உடன் எப்படி இணைப்பது என்று சொல்கிறேன். இப்போது இந்த டூல் நம் மொபைல் போன் உடன் எப்படி இணைக்கப்பட வேண்டும் என்று பார்ப்போம். சரி, இதற்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் லிங்கை பெறுவீர்கள். இங்கே இந்த அப்ளிகேஷன் லிங்க் இருப்பதைக் காணலாம். இப்போது நீங்கள் இந்த இணைப்பை கிளிக் செய்யலாம். உங்கள் விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்யப்படும். எனவே இது 150 MB. தரவிறக்கம் செய்ய சிறிது நேரம் எடுக்கும். இந்த கருவி ஆன்லைன் பயன்முறையிலும் மற்றும் மற்றொரு முறையிலும் வேலை செய்யும், மேலும் 1 மாதம் அல்லது 2 மாதங்களில் இந்த கருவியின் ஆன்லைன் பயன்முறை செயல்படுத்தப்படும். இங்கே இந்த ஐ நிறுவ விரும்புகிறீர்களா? நீங்கள் நிறுவலை கிளிக் செய்ய முடிந்தது விருப்பத்தை அழுத்தவும். திறந்த விருப்பத்தை அழுத்த வேண்டாம். இப்போது இந்த அப்ளிகேஷன் இங்கே நிறுவப்பட்டிருக்கும். இந்த அப்ளிகேஷன் செயல்பட முதலில் உங்கள் மொபைல் போனில் சில அனுமதிகள் கொடுக்க வேண்டும். எனவே நாம் என்ன செய்வோம் என்பது முதலில் இந்த அப்ளிகேஷனை கிளிக் செய்து ஐப் இன்போக்கு செல்வோம். இப்போது நீங்கள் அனுமதிகள் பகுதிக்குச் செல்லுங்கள். இங்கே நீங்கள் அனைத்து அனுமதிகளையும் வழங்க வேண்டும். கேமரா பயன்பாட்டை பயன்படுத்தும் போது இடம் அனுமதிக்கவும். அறிவிப்புகள் மிகவும் முக்கியம். இந்த அனுமதியை நீங்கள் வழங்க வேண்டும். பின்னர் தொலைபேசி அனுமதிக்கவும். இதனால் நீங்கள் விண்ணப்பத்திற்கான அனைத்து அனுமதிகளை அனுமதித்து வழங்கிய கொசல் காணலாம். இப்போது திரும்பிச் செல்லுங்கள் மற்றும் பயன்பாட்டைத் தொடங்கவும். எனவே இங்கே பயன்பாடு தொடங்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இப்போது நாம் இந்த கருவியை மொபைல் போனுடன் இணைக்க வேண்டும். எனவே இங்கே நீங்கள் அதை எழுதுவதைக் காணலாம். இணைக்க ப்ளூடூத் அமைப்புகள் ஐகானை கிளிக் செய்யவும். அதனால் ஓகே அழுத்துகிறேன். இப்போது இந்த மொபைல் போனில் இதை அழுத்தி BT அமைப்புகளுக்குச் சென்று GPS ஐ இயக்கி இருப்பிடத்தை பயன்படுத்துவேன். எனவே இங்கே கருவியின் பின்புறத்தில் எண் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இங்கே ஒரு வரிசை எண் SN மற்றும் ப்ளூடூத் ES0060 இருப்பதைக் காணலாம். எனவே இது இந்த கண்டறியும் கருவியின் அடையாள எண்.
இப்போது ப்ளூடூத் தானாகவே இயக்கப்பட்டிருப்பதையும் இணைப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சாதனங்களும் இங்கே காட்டப்படுவதையும் நீங்கள் காணலாம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்கள் இந்த சாதனம் ஏஸ்கேன் 0060 அது இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம். எனவே அதிகப்படியான மற்றும் இணைக்க அனுமதிக்கவும். இப்போது உங்கள் சாதனம் இந்த மொபைல் ஓனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. முதலில் நீங்கள் ப்ளூடூத் சாதனத்தை இணைக்க வேண்டும். இதுவரை இணைக்கப்பட்ட அனைத்து சாதனங்களையும் இங்கே காணலாம். ஏஸ்கேன் 0060 ஐக் காணலாம். அது சரி என்பதைக் காட்டுகிறது. எனவே நான் கிளிக் செய்கிறேன். என் மொபைலில் பல ஸ்கேன் கருவிகள் உள்ளன. ஆனால் உங்கள் கருவி எண் 000660 என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டியுள்ளேன். அதனால் நீங்கள் இதைக் கிளிக் செய்ய வேண்டும். இப்போது சாதனங்கள் இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த BT ப்ளூடூத் B ஐ இணைத்துள்ளது. அது முன்பு வெள்ளையாக இருந்தது, இப்போது நீலமாக மாறியுள்ளது. இதன் பொருள் உங்கள் சாதனத்தின் ப்ளூடூத் இணைப்பு நிறுவப்பட்டுள்ளது. இப்போது சாதனத்தில் கருவி பார்ப்போம். அது எவ்வாறு காண்பிக்கப்படுகிறது. இந்த ப்ளூடூத் ஒளிரத் தொடங்கியிருப்பதை இங்கே நீங்கள் காணலாம். இதன் பொருள் ப்ளூடூத் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் ECU உடன் இணைக்க முடியும். இப்போது நான் என்ன செய்வேன்? நான் நோயறிதலுடன் தொடங்குவேன். இது ஒரு வாகனம் என்பதை நீங்கள் ஏற்கனவே தெரிகிறது. எனவே PS6 ஐ அழுத்தவும். இங்கே 4 தேர்வுகள் உள்ளன. OBD2 டீசல், CNG OBD2 இன் CNG O4, OBD2 மற்றும் OBD1. எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, CNG A43. எனவே அதைச் செய்ய நீங்கள் இந்த CNG A43 ஐ கிளிக் செய்ய வேண்டும். மூன்றாவது OBD டீசல் OBD1 மற்றும் நான்காவது IPS. எனவே நான் OBD2 ஐ அழுத்துவேன். எனவே இப்போது இது பிரதான திரை மற்றும் சாதனத்தில் ECU ஒளி ஒளிரத் தொடங்கியிருப்பதை நீங்கள் காணலாம். இதன் பொருள் உங்கள் சாதனம் இப்போது வாகனத்தின் ECU இன் மின்னணு கட்டுப்பாட்டு அலகுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கியுள்ளது. சரி, இப்போது ECU விவரங்களை சரிபார்க்கலாம். இவை அனைத்தும் இங்கே காணலாம். திரும்பிச் சென்றால் நீங்கள் தவறான குறியீடுகளைக் காணலாம். இவை வாகனத்தில் உள்ள தவறான குறியீடுகள். செயலில் உள்ள தவறான குறியீடு எண் இங்கே உள்ளது. இதைக் கிளிக் செய்யலாம். ரீஸ் பிரேம் டேட்டா உள்ளது. இது உரைநிலை சட்ட தரவாயினும் இங்கு காஸ்வே மற்றும் தீர்வுகள் உள்ளன. காஸ்வே மற்றும் தீர்வை கிளிக் செய்தால் அதைப் பார்க்கலாம். மேலும் நீங்கள் t.c.ஐ அழைக்கலாம். எனவே இங்கே தெளிவான DTC கட்டளை உள்ளது மற்றும் DTC ஐ அழிக்கலாம். பின்னர் நேரடி தரவுக்குள் செல்லலாம். இங்கு நேரடி தரவில் இயல்புநிலை குழு உள்ளது. எனவே பழைய கண்டறியும் கருவியில் நீங்கள் பார்ப்பது போல அனைத்து தரவுக்குழுக்களையும் இங்கே காணலாம். சரி, இங்கே காற்று அமைப்பு குழு 1, இவை அளவுருக்கள். சரி, இதேபோல் காற்று அமைப்பு குழு 2, இவை அனைத்தும் அளவுருக்கள். எனவே 1 மணி 1 முதல் 13 வரை தொடங்கும் இந்த நேரடி தரவின் எண் இங்கே இருப்பதையும், பின்னர் அடுத்த குழுவில் அது 14, 14, 15 இலிருந்து தொடங்குவதையும் இங்கே காணலாம். ஆகஸ்ட் இப்படி எண்ணிக்கை ஏறுகொண்டே போகும். சரி, எண் ஏறுகொண்டே போகும். இப்போது இரண்டாவது புள்ளி கஸ்டம் பைராமீட்டர் கிரிப். தனிப்பயன் அளவுரு குழுவில் நீங்கள் தனிப்பயன் அளவுருவை கிளிக் செய்தால் அளவுருக்களைத் தேர்ந்தெடுத்து அடுத்ததை அழுத்தலாம். இதுவரும் லைவ் டேட்டா ஆகும், சரியா? எனவே நீங்கள் ஒரு பதிவைத் தொடங்கலாம் அல்லது இந்த தரவின் ஸ்னாப்ஷாட்டை எடுக்கலாம், சரியா? பின்னர் அதை வாட்ஸ்அப்பில் யாருடனும் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த டேட்டாவின் இந்த ஸ்னாப்ஷாட்டை இங்கே நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆக்சுவேட்டர்களுக்குச் செல்லலாம். இங்கே சில பொதுவான சோதனைகள் மற்றும் உள் செயல்பாட்டு சோதனைகள் உள்ளன. எனவே இந்த அனைத்து சோதனைகளும் உள்ளன. பின்னர் நீங்கள் இந்த இன்ஜெக்டர் தரவைப் பெறலாம். இங்கே நீங்கள் சில இன்ஜெக்டர் குறியீட்டைச் சேர்க்க விரும்பினால் எதிர்மறையாக உள்ள இந்த பொத்தானை நீங்கள் பொத்தானைக் கிளிக் செய்யலாம். பின்னர் நீங்கள் இன்ஜெக்டர் குறியீட்டையும் செய்யலாம். இதில் பிபிய ஒளிரும் சேவை மீளுருவாக்கம் சரி. இந்த அனைத்து செயல்பாடுகளும் இந்த பயன்பாட்டில் உள்ளன.
புதிய எஸ்கேன் கருவி இந்த சாதனத்தை எந்த கணினி அல்லது மொபைல் போனிலும் செருகாமல் மென்பொருள் புதுப்பிப்பை சரிசெய்யும் திறனைக் கொண்டுள்ளது. சரி, வன்பொருளுக்கும் சாப்ட்வேர் அப்டேட் செய்யலாம். எனவே 2 வகையான மென்பொருள் புதுப்பிப்புகள் உள்ளன. 1. பயன்பாட்டிற்கான மென்பொருள். 2. வன்பொருளுக்கானது. வன்பொருளுக்கும் நீங்கள் ஆர்ம்வேர் புதுப்பித்தலைச் செய்யலாம். சாதனத்தில் இருக்கும் மென்பொருள் இந்த பயன்பாட்டைப் பயன்படுத்தி புதுப்பிக்கலாம். சரி, எனவே முதலில் வன்பொருளுக்குள் இருக்கும் மென்பொருள் என்ன என்பதை சரிபார்க்க வேண்டும். சரி, ஆர்ம்வேர் என்றால் என்ன? அந்த மென்பொருள் பதிப்பை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்காக நீங்கள் பயன்பாட்டைத் திறக்க வேண்டும். பின்னர் ப்ளூடூத் சாதனத்தை இணைக்கவும். இங்கே நீல நிறமாக மாறியிருப்பதை நீங்கள் காணலாம். எனவே ப்ளூடூத் சாதனம் இணைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். உங்கள் டாங்கில் இந்த மொபைல் பயன்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பயன்பாட்டைப் பற்றி செல்லலாம். சரி, எப்பேமேல் ஏஸ்கேன் பயன்பாட்டின் பதிப்பு மற்றும் VCI சாதனத்தைப் பற்றி நீங்கள் சரிபார்க்கலாம் என்பதை இங்கே காணலாம். சரி, எனவே இப்போது நீங்கள் VCI சாதனத்தில் கிளிக் செய்ய வேண்டும். எனவே இங்கே VCI சாதனத்தில் இந்த பிரிவு உள்ளது. நிலைப்பொருள் பதிப்பு. சரி, ஆர்ம்வேர் பதிப்பு. இந்த ஆர்ம்வேர் பதிப்பில் நாம் சரிபார்க்க வேண்டியது இந்த 1. ஜூலை 2. எனவே இந்த 3 இலக்கங்கள்தான் முக்கியம். எனவே சில கருவிகளில் இது 1. ஆகஸ்ட் 2 முதல் 6 வரை இருக்கும். தற்போதைய கருவிகளுக்கு அதை 1.2.7க்கு மேம்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் புதிய ஆர்ம்வேர் பதிப்பு அது 1.2.8க்கு மேம்படுத்தப்படும். இதேபோல் 1.2.9. சரி, எனவே இங்கே ஆர்ம்வேர் பதிப்பைப் சரிபார்க்கலாம். 2.6 கொண்ட அனைத்து கருவிகளையும் 2.7க்கு மேம்படுத்த வேண்டும். கருவியின் ஆர்ம்வேர் மேம்பாட்டு செயல்முறையை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன். எனவே இப்போது இந்த மொபைல் ஓன் கண்டறியும் கருவியுடன் இணைக்கப்பட்டுள்ளதையும் கண்டறியும் கருவி வாகனத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் காணலாம். இந்த ரிமோட் டயக்னோஸ்டிக் டூல் இனை எப்படி அப்டேட் செய்வது என இப்போது காண்பிப்பேன். எனவே மென்பொருளை புதுப்பிக்க முதலில் நீங்கள் புதுப்பிக்க வேண்டிய கோப்புகளைப் பெற வேண்டும். ஏனெனில் தற்போது இந்த வன்பொருள் இந்த தீர்வு ஆலைன் பயன்முறையில் செயல்படுகிறது. இது சேவகனுடன் இணைக்கப்படவில்லை. 2 மாதங்களுக்குள் இந்த தீர்வின் ஆன்லைன் பயன்முறை பயன்படுத்தப்படும். சரி, நீங்க என்ன செய்யணும்னா சாப்ட்வேர் பைல் வாட்ஸ்அப்ல வந்திருக்கேன். சரி, உங்கள் விஷயத்தில் நீங்கள் அதை கூகுள் இணைப்பிலிருந்து பெறலாம் அல்லது அஞ்சல் மூலம் அந்த கோப்பை பெறுவீர்கள். எனவே இங்கே நீங்கள் அங்கு ஒரு பின் பாயில் இருப்பதைக் காணலாம். ஆண்ட்ராய்டு 13 மற்றும் 12க்கான செயல்முறைக்கு இடையே சிறிய வித்தியாசம் உள்ளது. எனது மொபைல் போன் ஆண்ட்ராய்டு 13. ஆண்ட்ராய்டு 13க்கான செயல்முறையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு 13 இல்லாத கருவிகளுக்கான செயல்முறை வேறாயிருக்கும். இந்த பாயில் apml_VCI bin-ஐ நீங்கள் காணலாம். நீங்கள் இந்த கோப்பை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் செய்துவிட்டேன். இப்போது பாயிலில் இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு செல்கிறேன். எனவே இங்கே பாயில் எங்கும் காணப்படவில்லை என்பதை நீங்கள் காணலாம். சரி, இப்போது உள்ளே போறேன். இங்கு இந்த வேறுபட்ட பாயில் இருப்பதை நீங்கள் காணலாம். நான் நகர்த்துவேன். உள் சேமிப்பகத்திற்கு நகர்த்தவும். எனவே நான் இந்த கோப்பை அடிப்படை சேமிப்பகத்தில் ஒட்ட வேண்டும். நான் உள்ளே செல்லும்போது உள் சேமிப்பு இந்த பாயில் இங்கே கிடைக்கிறது. இந்த கோப்பு எந்த துணை கோப்புறையிலும் இருக்கக்கூடாது. இந்த கோப்பு இங்கே இருக்க வேண்டும். சரி, இது இந்த சாதனத்தின் முக்கிய உள் சேமிப்பகம் என்பதை நீங்கள் காணலாம். மேலும் இந்த கோப்பு இங்கே கிடைக்கிறது. இப்போது நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் நான் மீண்டும் பயன்பாட்டு மென்பொருள் புதுப்பிப்பு VCI புதுப்பிப்புக்குச் செல்ல வேண்டும்.
எனவே ஆண்ட்ராய்டு 13 மொபைல் போன்களுக்கு VCI புதுப்பிப்பு அல்லது வன்பொருள் கருவி புதுப்பிப்பை தொடர்வதற்கு முன் அமைப்புகளில் நீங்கள் பயன்பாடுகளுக்குச் செல்ல வேண்டும். பயன்பாடுகளில் நீங்கள் வேண்டும் இந்த சிறப்பு பயன்பாட்டை அணுக அனைத்து கோப்புகள் அணுகல். இஸ்கேனில் நீங்கள் அனைத்து கோப்பு அணுகலையும் வழங்க வேண்டும். இதனால் இந்த இஸ்கேன் பயன்பாடு இந்த கண்டறியும் கருவியில் புதுப்பிக்க வேண்டிய கோப்பை பெற முடியும். எனவே நான் மீண்டும் செல்லும் போது இந்த இஸ்கேன் மொபைல் பயன்பாட்டிற்குச் செல்கிறேன். எனது ப்ளூடூத் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. அந்த பிறகு wi.c.i அப்டேட்டுக்குப் போகிறேன். இப்போது இந்த எப்பேமெல் கூஜு அப்டேட் VCI ஆர்ம்வேர் புதுப்பிப்பு செயல்பாட்டில் உள்ளதை காணலாம். எனவே இந்த புதுப்பிப்பு செயலில் உள்ளது. சாதனத்தில் நீங்கள் ப்ளூடூத்தை காண்பீர்கள். அவர் ஒளிரும் அதிர்வெண் சாதாரண பயன்முறையில் பல்கருத்தால் வேறுபட்டது. இது தொடர்பு கொள்ளும்போது மட்டுமே சரி. இதன் மொத்தம் VCI ஆர்ம்வேர் புதுப்பிப்பு செயல்பாட்டில் உள்ளது. இது சிறிது நேரம் எடுக்கும். எனவே VCI சாதன நிரல் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டதாக எழுதுகிறது. VCI சாதனத்தில் மீட்டமை பொத்தானை கிளிக் செய்க. எனவே நான் என்ன செய்வேன் என்றால் VCI சாதனத்தில் உள்ள ரீசெட் பட்டனை கிளிக் செய்கிறேன். இங்கே நான் OK ஐ அழுத்தி இங்கே ரீசெட் பட்டனை 3 செகண்ட்ஸ் அழுத்திவிட்டு விடுகிறேன். சரி. ஆகவே ப்ளூடூத் இணைப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் மீண்டும் BT அமைப்புகளைப் பார்க்கவும். இப்போது அது மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த ஒளிரும் அதிர்வெண்ணைக் காணலாம். ப்ளூடூத் செயல்படும் போது இது குறைவாக இருக்கும். VCI புதுப்பிப்பு நடக்கும் போது இந்த அதிர்வெண் அதிகரிக்கும். எனவே இது புதுப்பிப்பின் அடிப்படை செயல்முறை. இப்போது மீண்டும் About ஐப் பற்றி VCI டிவைஸ் ஐ சரிபார்த்து பார்ப்போம். எனவே இங்கே நீங்கள் அதை 1. ஆகஸ்ட் 2 முதல் 7 வரை காணலாம். எனவே இது சமீபத்திய ஆர்ம்வேர் பதிப்பு. இந்த 1.2.7 இந்த சாதனத்தில் சமீபத்திய பதிப்பு நிறுவப்பட்டுள்ளது.